அதுக்கு பாப்பா கொண்டு போய் ஊட்டுட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்டு கொய்யாப்பழம் சாப்பிடுற பக்கம் வச்சு விதைய எடுத்து ஊட்டுட்டா கொட்டுங்கிறா. இங்கே அவளுக்கு இருந்தா நான் வேணுங்கிறது வாங்கி வாங்கி ஊட்டி விடுவேன். அங்க அவங்க அப்பாவும் வாங்கி எல்லாம் தரான்டா. எல்லாம் என் கையால் கொடுத்துருக்கு எது இல்ல. இந்த வாரம் சந்தைக்கு போலனாலும் காய் இருக்குது. பாவக்காய் 2 இருக்குது. பாவக்காய் குழம்பு போல வச்சிருக்கலாம் தான். சரி நேற்றா சுண்டல் குழம்பு வச்சோம், அதெல்லாம் விட்டுட்டேன். புவன் வந்து காருக்கு இது வாங்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு மறந்துட்டே போயிட்டான். செயின் உடஞ்ச போனி இதெல்லாம் வாங்குறாங்கம்மா. சரி நம்ம கிட்ட விலையில இந்த செயின் கிடையாது. சரி போட்டு ஏதாச்சும் எடுக்க வேண்டாம். காலையில் வந்தோடனே அம்மா வந்து இந்த பழைய கவரிங் செயின்லாம் வாங்குறதுக்கு ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அந்த அக்கா வந்து உங்ககிட்ட இருக்கிற எந்த செயினாக இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு உடனே அம்மா வீடு ஃபுல்லாக தேடி ஒரு 2 செயின், பழைய செயின், அப்புறம் விலையிலெல்லாம் வாங்கினாங்க. ஆனால் எல்லாமே சேர்த்து 50 ரூபாய்க்கு போதான். 2 செயின் 45. 2 சைடு சேர்த்து 45. செயின் 5 ரூபாய்க்கு போதாமா. நோ இருக்கட்டும். போட்டு விலையில்காருக்கு கவரிங் வெளியிருக்காரு வந்தாங்கன்னா போட்டு விலையில் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணி கேட்பாங்க. பழைய கவரிங் அந்த கடையில கொண்டு போய் கொடுத்தோம்னா நல்லா காசு கொடுப்பாங்க. ஆமாக்கண்ணே, அப்படி நம்ம ஈரோடுக்கு பண்ண எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கா, நல்ல இதுக்கு வச்சுக்குவாங்க. அண்ணி காலை வணக்கம். காலை வணக்கம். எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வேலைன்னு முடியல, ஸ்டார்ட்டே பண்ண போறேங்கண்ணே. சரிம்மா. டீ குடிச்சிட்டியான்னு கேட்டேன். டீ குடிச்சிட்டேன். அந்த வேலை நிறுத்த மாட்டேன். அவரை ஷாப்பிங் போயிட்டு வந்தீங்க காலையில? நீ ஷாப்பிங் போலதான் நேத்தே போயிருந்தா, அதெல்லாம் போல. நேத்தே போய் பழமெல்லாம் பண்ணுனேன், அது இருக்குன்னு விட்டுட்டேன். தக்காளி விலை கம்மியாயிடுச்சம்மா? குறைஞ்சிச்சுக்கண்ணே. எவ்வளவு? 5 ரூபா. 5 ரூபாய்க்கு வந்துருச்சா? விலை ஏறின மாதிரி இருந்துச்சு, ஆனா மறுபடியும் இறங்கிருச்சு. மழை பெஞ்சே மடி ஏறுங்கண்ணே. மறுபடியும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விலை ஏறிக்கும். இன்னொரு அடிக்கலாம் கொட்டிக்க வேண்டியதுதான். 5 ரூபான்னு இப்பதான் தக்காளி நாள் போட்டுச்சு. சரி தக்காளிக்கு இது கடைஞ்சிருட்டா. தக்காளி கடையிறியா? தக்காளி பாத்தீங்கன்னா தக்காளி எடுத்துச்சு. கொய்யாப்பழம் கிலோ 30 ரூபாக்குன்னு. பழமா இருந்தா கிலோ 30 ரூபா. அதான் நேற்று உனக்கு 3-4 எடுத்து வச்ச கொண்டு போல. இப்ப பழமா இருந்தா கிலோ 30 ரூபாய். 1 கிலோ வேணுண்டேன். திறக்கும் போதே வாசனை மணக்கு. வாசனை நல்லா இருந்தது. அதுக்கு பாப்பா கொண்டு போய் ஊட்டுட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேட்டு கொய்யாப்பழம் சாப்பிடுற பக்கம் வச்சு விதைய எடுத்து ஊட்டுட்டா கொட்டுங்கிறா. இங்கே அவளுக்கு இருந்தா நான் வேணுங்கிறது வாங்கி வாங்கி ஊட்டி விடுவேன். அங்க அவங்க அப்பாவும் வாங்கி எல்லாம் தரான்டா. எல்லாம் என் கையால் கொடுத்துருக்கு எது இல்ல. இது பேரு ஒரு பழம் 5 ரூபா. 5 தானா? பரவாயில்ல. 7 ரூபா சொன்ன கண்ணே, ஒரு பழம் 5 ரூபான்னு வேணுட்டேன். பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல கண்ணே. சரி அப்படியே சின்ன சீப்பு தான் எடுத்தேன். 6 பழம். அப்புறம் வாசம் பண்ண அப்புறம் உனக்கும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இதுல 11 பழம் இருக்குது. நாங்க 55 ரூபாய்க்கு வேணும் தம்பியா. பாதி பிச்சுட்டு போனீங்க. டக்குன்னு தக்காளி கடையிலாம வாசம் இருந்துச்சு. உன்னோட விருப்பம், எது செய்யறியோ செய்ய. தக்காளி பழம் இருக்குது. அது சரி தக்காளி கடைஞ்சிடறேன். நம்ம நாள் ஆகி போச்சு. அது நம்ம பிடிக்காத கடைஞ்சிடறேன். ஈஸியானதும் கூட. ஈஸி தானே. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சிம்பிள், சூப்பரா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் அருமையா இருக்கும். என்னோட ஃபேவரட். இந்த வாரம் சந்தைக்கு போலனாலும் காய் இருக்குது. பாவக்காய் 2 இருக்குது. பாவக்காய் குழம்பு போல வச்சிருக்கலாம் தான். சரி நேற்றா சுண்டல் குழம்பு வச்சோம், அதெல்லாம் விட்டுட்டேன். ஹலோ ராணிக்கா. ஆமா ராணிக்கா, போய் 3 நாள் இருந்துட்டு வந்தேன். புவன் வந்து காருக்கு இது வாங்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு மறந்துட்டே போயிட்டான். நாம வீட்டுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பாத்திரலாம். அம்மா போன் பேசி முடிக்கிறதுல அகாரோடைய அந்த ஹேண்ட் வேக்கம் கிளீனர் பத்தி என்னென்ன இருக்குன்னு பார்த்து வந்துருவோமா? வாங்க இந்த அகாராவோடைய ரெகுலர் ஹேண்டில் வேக்கம் கிளீனர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, ஒரு அழகான வேக்கம் கிளீனர் கொடுத்துருக்காங்க. அது கூட ரொம்ப நீளமான பவர் கோட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓஸ் பைப்பு, மல்டி பர்பஸ் பிரஷ், அடுத்து எக்ஸ்டெண்டர், இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. இது ஆன் ஆஃப் சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ அதை காமிச்சோம்னா இதில் இருக்கிற அந்த சக்ஷன் பவர் மூலிமா எல்லா டஸ்ட்டையுமே நல்லா உறிஞ்சிருது. நான் எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் இருக்கிற கர்ட்டனும் சோஃபாவும் நல்லா சக் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே அதில் இருக்கிற மைக்ரோ டஸ்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கிளீனாக எடுத்துருது. இந்த டஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டஸ்ட் கலெக்டர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அன்லாக்கும் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணி நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொட்டிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த காரு, சோஃபா, அந்த அங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணுது. ஸோ உங்களுக்கும் தேவைன்னா இதோட பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. நம்ம துண்டை வச்சு உதறி விட்டாலே எல்லாமே மேக்ஸிமம் போயிடும். ஸோ உங்களுக்கு அப்படியே இருந்து தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க. தக்காளி எடுத்து வச்சு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா 5-6 எவ்வளவு தக்காளி போட்டிருக்கு? தக்காளி 1/2 கிலோ இருக்குங்கண்ணே.
அரை கிலோ தக்காளி அறுத்துருக்கிறேன். ஒரு 5-6 பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்தது. இஞ்சி பரு ஒரு பீஸு. இன்னும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் அறியணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அறுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு அதான் ஊறி இருக்கும். வெங்காயம் அரியறதுக்கு ஈஸியா இருக்கும். அதான் தண்ணியில் போட்டுருக்கேன். எல்லாம் தயாராமா குழம்பு தயாரிக்கணே தாளிச்சு விடுற வேலை தான். என்னென்ன தெளிவா சொல்லி பார்க்கலாம். தக்காளி ஒரு 400 கிராம் இருக்குங்க. 400 கிராம் தக்காளி. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். பூண்டு ஒரு கட்டி, இஞ்சி ஒரு பீஸ் வேற சைஸ் இஞ்சி வச்சு தட்டி எடுத்துக்கிட்டேன். பூண்டு காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா. பச்சை மிளகா வேணா பச்சை மிளகா போடுங்க. இல்ல பச்சை மிளகா சேர்த்த பிடிக்காது அலசல் வருங்கிறீங்க வரமிளகா போட்டுக்காங்க. அது நம்ம சௌரியம். நான் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். இவ்வளவுதான் நமக்கு டக்கு நம்ம செஞ்சிடலாம். அடுப்பு இந்த மாதிரி இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா நல்லா இருக்கும். அதே மாதிரி இட்லிக்கும் வச்சுக்கலாம். தோசை இட்லியோட தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் பிரமாதமா இருக்கும். அருமையா இருக்கும். ஆயில் மார்ஷல் ஆயில் சன்ஃபிளவர் ஆயில். ரைட்டா? சன்ஃபிளவர் ஆயில். ஒரு நாளைக்கு ஆயில் ஊற்றுவேன், ஒரு நாளைக்கு கல்லெண்ணெய் ஊற்றுவேன். இந்த மீன் குழம்பு, இந்த கருவாட்டு குழம்பு, இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு இது மாதிரி குழம்பு வச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றுவேன். இப்படி என்ன கலந்து கலந்து புழங்குவேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எல்லாம் தீர்த்துட்டேன். தேங்காய் எண்ணெய் மாட்டி வாங்கல. தேங்காய் எல்லாம் ஹை லெவலுக்கு போச்சு. தேங்காயே 50 ரூபா 40 ரூபா, எண்ணெய் 500 ரூபாய்க்கு விற்கும். அதனால தேங்காய் இப்ப நாங்க வாங்கல. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுருக்கோம். இதுக்குதான் இந்த சிமிலி வேணுங்கிறது. காத்து அப்படி எழுத்துக்கு பாத்தியா? இன்னும் செவரு பூரா எண்ணெய் பசையா இருக்கும். வெங்காயம் போட்டோம். இவ்வளவுதாங்க. சலுப்பா டயர்டா இருக்குதா? 4 தக்காளி இருந்தா 2 வெங்காயம் இருந்தா அறுத்து போட்டு ஒரு வணக்கு விட்டு சோத்தை வச்சதுமா சாப்பிட்டுமா ஓடிட்டே இருக்கலாம். மாவுக்கு இது இருக்குதா? 2 தோசை ஊத்தணுமா இல்ல ஒரு தட்டு இட்லி ஊத்தணுமா வச்சு சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு சிம்பிளா பாருங்க செய்யறேன். சொல்லுவீங்க எப்பதான் சிம்பிளா பெருசா செய்ய தெரியாதுன்னு. செய்யவே தெரியாது. நான் என்னத்தான் பண்ணிட்டேன். அதுக்கு டைம் எடுத்து செய்யணும். அதான் வீட்டுல இருக்கிற சமைக்கிறத அப்படியே தம்பி எடுத்து போடுறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க. இப்ப நம்ம தக்காளி இதுல போட்டுப்போம். இப்படியே கொட்டிக்கலாம். அவ்வளவுதான் ரெசிபியாமா? ஆமா. உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போடலாம். இதை போட்டு வேக வச்சு கடைஞ்சோம்னா குழம்பு தயார். குழம்பு தயார். கூட கொத்தமல்லி தழை போடணும். நல்லா ஒரு கையளவு கொத்தமல்லி தலையை போடலாம். சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. நல்லா வேகிட்டுங்க. வெந்து கரையும் போது உங்ககிட்ட காட்டுறேன். தண்ணி 1 டம்ளர் ஊத்துருங்க. நானே இது கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும், அப்புறம் ஊத்திக்கலான்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே மூடி வைக்கிறேன். வீட்டுல இருக்கும்போது நான் காக்காயிட்டு எப்படி பேசிட்டு பிஸ்கட்லாம் வைப்பேன். இந்த வீட்டுக்கு வந்து காக்காய்க்கு எதுவுமே வைக்கிறது இல்ல. ஒரு பிஸ்கட் போட்டு பார்ப்போம். தேடி வந்துச்சு போல காக்கா. அந்த கருவச்சில வேற அவளும் நல்லா தெம்பாளுங்க. பாத்தியா இங்க ஓடி போயிருக்கு பயந்துகிட்டு. நடமாட்டம் அதிகமா இருக்கு. ஆமா, ஓட்டு பாத்துக்கு போல சங்கரன் பற்ற ஓட்டுல சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. நேரம் அங்கே கைக்கிட்டே திங்க முடியல. அழகா ஏக்கர் வச்சு எடு. 2 பிஸ்கட் போட்டுக்கிறேன். சாப்பிடு. பாரு நான் தண்ணி உள்ள தண்ணி ஊற்றி வெந்துட்டு இருக்குது. அதே தக்காளி தண்ணி இருக்கும்ல, அதுக்கோசம் தான். மாதிரி கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டுக்கோ. சூப்பரா இருக்கு. கொத்தமல்லி தழை போட்டோம்னா நல்லா இருக்கும். எனக்கு இந்த வாசம் நம்ம பிடிக்காது. கோசம் நிறைய இது எப்படி பாருங்க, கலரே பாருங்க. அப்படியே ஆரஞ்சு கலரு பச்சை கலரு எவ்வளவு செமையா இருக்குது. அதுதான் கொத்தமல்லி தழை நல்லா போடணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு கடைஞ்சிக்கலாம். ஓகே, வேகட்டும். இதுல ஒரு கிளாஸ் தண்ணி வச்சேன். அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் வந்தது நம்ம அப்படியே கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சா கடையலாம், கொத்தி விட்டாலும் கொத்தி விட்டுக்காது. நம்ம சௌரியம். வெந்துருச்சு. எனக்கு கடைய போறேன். சூப்பரா வந்துருச்சு. கடையிறதுதான் வேலை. அதுக்கெல்லாம் முட்டைக்கோசு வரைக்கலான்னு. கோசு வாங்கி அப்படியே இருந்தா சரின்னு ஒரு கோசு முட்டை அறுத்து ஒரு 1/4 கிலோ அளவு வணக்கி விட்டுக்கிறேன். பண்ணிக்கிட்டு அது கடைஞ்சா வேலை கொடுத்துட்டு இதுல பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி முட்டைக்கோஸ் அவ்வளவுதான்.
அப்படியே போட்டு வணக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கடையணுமா இப்ப? அப்படியே ஒரு கடை கடைஞ்சிட்டோம். கடைஞ்சா அவ்வளவுதான்மா? அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சது. இல்ல தாளிக்கிறது எல்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா எல்லாமே தாளிச்சுட்டோம். அப்படியே ஒரு கடை கடைஞ்சி எடுத்து வச்சு சாப்பிடுறதுதான். இது சைடிஸ் வந்து முட்டைகோஸ். இது சைடிஸ் கிடைச்சிக்கிறதுக்கு முட்டைகோஸ் வணக்கி வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சூப்பரா செம்மையா இருக்கும். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு இருந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா பாய், see you. வாங்க சாப்பிடலாம். எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது வந்து நம்ம இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும். இது வந்து சைடிஷா நம்ம முட்டைக்கோசுக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா இருக்கும். நான் எப்பயுமே ஏதோ ஒரு சைடு செய்வேன். அது வந்து பீட்ரூட் வளர்க்குறேன். நேற்று என்ன குழம்பு வச்சேன்? நேற்று சுண்டல் குழம்பு, பீட்ரூட் பொரியல. இன்னைக்கு வந்து தக்காளி கடைஞ்சி முட்டைக்கோசு பொரியல. நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பொரியல், குழம்பு, ரசம், மோர் எல்லாமே வச்சிருப்பேன் நான்.